ஃப்ரெண்ட்ஸ், மணி மார்க்கெட் யூடியூப் சேனல் தமிழ். நம்ம எல்லா பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்குன்னா, ஃப்யூச்சரில் நம்ம நல்லபடியாக இருக்கணும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை தரணும், அதோட கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிக்கணுன்ற ஒரு மோட்டிவோடு தான் நம்ம நல்லா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த காசை நல்லபடியாக சேவிங்ஸும் பண்ணணும். சேமிப்புன்றது மிக மிக முக்கிய அவசியம். ஏன்னா சேமித்தா தான் நம்ம ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி சேமிக்கிற காசை எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் தருதுன்றதான் முக்கியம். இப்போ எஸ்ஐபி முதலீடுன்றது எல்லா பேருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட க்ரோத் நல்லா இருக்குங்க. அதனால் சேமிப்புன்றது மிக முக்கிய அவசியம். அதே மாதிரி நிறையா பேரோட கனவு என்னென்னா, நம்ம சேமித்த காசுலேருந்து எப்படியாச்சும் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கோடியாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணிடணுன்றதான் நிறையா பேரோட கனவாகவும் இருக்குது. ஓகே, அதுக்குரிய வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா பேர்த்துக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நான் இப்போ சம்பாதிக்கிறேன், மாத சம்பளம் வாங்குகிறேன், இப்போ நான் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் ஃப்யூச்சரில் 1 கோடியை அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு எத்தனை வருஷம் டைம் எடுக்கும்? இப்போ ஒரு ஃபண்டு 8% ரிட்டர்ன் கொடுக்குது, 8% ரிட்டர்ன் தருது. ஒரு ஃபண்டு 12% ரிட்டர்ன் தருதுன்னா, நான் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 1 கோடியை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றது நிறையா பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஃபண்டு 8% ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னா நீங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ 1 கோடி அச்சீவ் பண்ணுவீங்கன்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. எஸ்ஐபி மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மாதம் கண்டிப்பாக 1 கோடி அச்சீவ் பண்ணலாம்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 வருஷம். நீங்கள் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, அந்த ஃபண்டு 12% ரிட்டர்ன் கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் 44,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு 52.80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு 1 கோடியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. இதுதான் கால்குலேஷன். இது 12% கால்குலேஷன். செகண்ட் நான் சொல்ல போகிறது என்னென்னா, அதே இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 இயர்ஸ் தான். அந்த ஃபண்டு 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் மாதத்துக்கு 55,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மாதத்துக்கு 55,000 இன்வெஸ்ட் பண்ணால் தான் 66 லட்சம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபண்டு 1 கோடியாக டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இது 10 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 20 இயர்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 20 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் 17,000 இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேல்யூ 40.80 லேக்ஸாக இருந்திருக்கும். அது 1 கோடி நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே அந்த ஃபண்டு 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா உங்களோட டைம் பீரியட் 20 வருஷமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 25,20,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த முதலீடு உங்களுக்கு 1 கோடியாக பலன் தந்திருக்கும். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லியராக இருந்துச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதனால தான் நம்ம முன்கூட்டியே காலதாமதம் பண்ணாமல் நம்மளோட முதலீட்டை தொடங்கிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த பர்பஸ்க்காண்டி தான். இதே நீங்கள் 30 வருஷம் கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாதம் முதலீடு பண்ணுற அமௌண்ட்டுன்றது இன்னும் கம்மியாக இருக்கும். இப்போ 30 வருஷம் கேட்டகரியில் பார்க்கும்போது அந்த ஃபண்டு 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வைங்க. நீங்கள் 2,900 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் 10,44,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 30 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதை 1 கோடியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இதே 8% ரிட்டர்ன் கொடுக்குது அந்த ஃபண்டு, 30 வருஷம் ஃபண்டு 8% ரிட்டர்ன் கொடுக்குன்னா நீங்கள் 7,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட 25 லேக்ஸ் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக 1 கோடியை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி 50 லேக்ஸுக்கு இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் இருக்குது. சில பேர் இந்த அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சொன்ன கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 இயர் 20 இயர்ஸில்
44,000 55,000லாம் சொல்கிறோம். அதை வந்து மாத சம்பளம் ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 20,000 சம்பளம் வாங்குறவங்க வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இயர்லியராகவே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 கோடி ஸ்லாப் வந்து சொல்லிட்டேன். இதே நீங்கள் வந்து 50 lakhs ஏர்ன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய ஸ்லாபும் நான் வந்து அடுத்து நான் சொல்லிடுறேங்க. இன்வெஸ்ட் பண்ணுவோம், க்ரோ ஆகும். தேங்க்யூ.